முக்கிய செய்தி கன்னியாகுமரி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டு உள்ளது. முதன்மை கல்வி அலுவலர் பால தண்டாயுதபாணி, மாவட்ட கல்வி அதிகாரி மோகன் ஆகியோருக்கு 1 வார சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பால தண்டாயுதபாணி, மோகன் ஆகியோருக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதித்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அரசு பள்ளியில் பணியாற்றிய தூய்மை பணியாளர்களுக்கு வழங்க வேண்டிய ஓய்வூதிய பலன்களை வழங்கவில்லை என புகார் எழுப்பப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அரசு பள்ளியில் பணியாற்றிய தூய்மை பணியாளர்களுக்கு வழங்க வேண்டிய ஓய்வூதிய பலன்களை வழங்கவில்லை என புகார் கொடுக்கப்பட்டது. 2 வருடங்களாகியும் ஓய்வூதிய பண பலன்களை நிறைவேற்றாதது ஏன் எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். 2 வருடங்களாக ஓய்வூதிய பண பலன்களை வழங்காமல் இழுத்தடித்து வந்ததாகவும் புகார் கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில் முதன்மை கல்வி அலுவலர் பால தண்டாயுதபாணி மற்றும் மாவட்ட கல்வி அதிகாரி மோகன் ஆகியோருக்கு 1 வார சிறை தண்டனை மற்றும் 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஓய்வூதியத்தை வழங்காதது குறித்து பால தண்டாயுதபாணி மற்றும் மோகன் ஆகியோருக்கு 1 வார சிறை தண்டனை மற்றும் 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இரண்டு வருடங்களாகியும் ஓய்வூதிய பண பலன்களை நிறைவேற்றாதது ஏன் எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கன்னியாகுமரி முதன்மை கல்வி அலுவலர் மீது புகார் கொடுக்கப்பட்டது. 2 வருடங்களாகியும் ஓய்வூதிய பண பலன்களை நிறைவேற்றாதது ஏன் எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.